எனது அன்பிற்குரிய பாரத நாட்டின் சகோதர சகோதரிகளே, இந்த பதிவு எதற்காக என்றால், முதலில் ஆத்மா என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். மனிதன் இருக்கும்போது உடலை விட்டு பிரிகின்ற உயிர்தான் ஆத்மா எனப்படும். அடுத்து, இந்த ஆத்மாவை அடைய நாம் எதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான், உலகம் மற்றும் கடவுள் பற்றி சிறிதளவு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். முதலில் நான் என்று சொல்லும்போது என் பெயர், வயது, ஊர் என்பது அல்ல. நாம் அறிய வேண்டியது நம் உயிராகிய ஆத்மா பற்றி தான். எடுத்துக்காட்டு, மனிதனின் கண்ணை எடுத்துக்கொள்ளலாம். உடம்பில் உயிர் இருந்தால் மட்டுமே கண்களால் ஒரு பொருளை பார்க்க முடியும் தவிர, உயிரில்லாத உடம்பில் கண்கள் இருந்தும் எந்த பயனும் இல்லை. அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், மனித உடம்பில் உள்ள கை, கால்கள் போன்றே கண் என்பதும் ஒரு உடல் உறுப்பே ஆகும். ஆத்மாவால் மட்டுமே கண் என்கின்ற ஒரு பொருளை கொண்டு இந்த உலகத்தை காண முடியும். அடுத்த எடுத்துக்காட்டு, தூக்கம். நாம் தூங்கும்போது உடல், மனது மற்றும் புத்தி வேலை செய்வதில்லை என்றாலும் நாம் மூச்சு விடுகிறோம். விழித்து எழுந்த பின்பும் கூட நாம் நன்றாக உறங்கினோம் என்று உயிர்தான் நமக்கு புரிய வைக்கிறது. இந்த உயிராகிய ஆத்மா பற்றி ஏன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நமது ஆத்மாவை உணர்ந்தால் மட்டுமே நிரந்தர பேரின்ப நிலையான முக்தியை அடைய முடியும். இந்த ஆத்மாவை பற்றி இதை தெளிவாக புரிந்து கொள்ள எனது முதல் பதிவை பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தெளிவு பெற இந்த மாடர்ன் விவேகானந்தர் சேனலை தொடர்ந்து பாருங்கள்.